தேய்பிறை சந்திரன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கை துலாத்தில் 4 கிரக சேர்க்கை தேய்பிறை சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், சூரியனை பாதிப்பாரா அப்படிங்கிற கேள்வி. அந்த தேய்பிறை சந்திரன் எத்தனை அளவுக்கு எந்த சூரிய சந்திர கேந்திரத்துல இருக்கான்னு பார்க்கணும். இங்க தேய்பிறை சந்திரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் சேர்க்கை துலாத்தில். தேய்பிறை சந்திரன்னா முழுமையான அமாவாசை தானே அது. சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாமே துலாத்துல நிக்குதுன்னா முழுமையான அமாவாசை காலகட்டமாக இருக்குது. இன்னொன்னு இந்த இடத்துல கேள்வினா சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், சூரியனை பாதிப்பாரா? சந்திரன் வந்து பாதிக்காது. இங்க சுக்கிரன் பலமாக இருக்கும் பட்சத்தில் இப்ப இது எந்த லக்னம்னு நீங்க கொடுக்கவே இல்லை. சரியா? துலாத்தில் தான் போட்டுக்கிறீங்களோ, என்ன லக்னம்னு கொடுக்கல. இப்ப நான் கேட்கிறேன், விருச்சிக லக்னம் அல்லது மீன லக்னம் இல்ல மேச லக்னம்னு வச்சுக்குவோம். மேச லக்னம் அல்லது விருச்சிக லக்னம். இப்ப இந்த 2 லக்னத்துல இருந்து இந்த கிரக சேர்க்கை மேச லக்னமா இருந்துச்சுன்னா 7ஆம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை இருக்குது. ஓகே. விருச்சிக லக்னமா இருந்துச்சுன்னா 12ஆம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை இருக்குது. அப்ப அந்த 12வது பாவகம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கணும் விருச்சிக லக்னத்துக்கு. மேச லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 7வது பாவகம் டோட்டலா அடி வாங்குது. 7ஆம் பாவகம் சுக்கிரன் சூரியன், சந்திரன், செவ்வாயோட அடி வாங்கி நிக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இப்படித்தானே படம் நடக்கணும். இப்படித்தானே நடக்கணும். நெகட்டிவா தானே நடக்கணும். ஆனா அப்படி நடக்காது. ஏன் அப்படின்னா, ஏன் அந்த பர்டிகுலரா அந்த 2 லக்னத்தை எடுக்கிறேன்? மேச லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் சூரியன், சந்திரன் இணைந்து அமாவாசை இருட்டுல இருந்திருந்தாலும் அந்த சந்திரன் மூலமாக நன்மை தான் உண்டே தவிர நெகட்டிவ் கிடையாது. ஓகே. அப்ப அந்த லக்னத்துக்கு லக்னம் இந்த சந்திரன் தேய்பிரையாக இருந்துச்சுன்னா அந்த பலன்கள் நெகட்டிவாவும் இருக்கும். இது விதிவிலக்கு. பாசிட்டிவாவும் வேலை செய்யும். இப்ப விருச்சிக லக்னத்துக்கு 12ல இந்த மாதிரி உட்காந்துச்சுன்னா போகஸ்தானம் அடி வாங்குது, வெளிநாட்டு வாழ்க்கை தடையாகுது, இன்பங்கள் தடையாகுது, தூக்கமின்மை கொடுக்கணும், கை கால் வெளியே கொடுக்கணும், இல்லற சுகத்துல தாம்பத்திய சுகத்தை அடிவாங்க வைக்கக்கூடிய பாவகம் 12வது. அதெல்லாம் அடி வாங்கணும். அதெல்லாம் எதுவுமே நடக்காது. சூப்பரா இருக்கும். சரியா? சோ அதனால பயப்பட வேண்டாம். என்ன லக்னங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்ப அப்படி பாசிட்டிவா நெகட்டிவா சொல்லுங்க. கும்பலகணத்துக்கு இந்த ஜாதகத்தில் சந்திரன், சூரியன் எல்லாம் சேர்ந்து துலாத்துல உட்காந்துருச்சு. இதுதான் பிரச்சனையை பண்ணும். எது? கும்பலகணத்துக்கு 7வது பாவகதிபதி நீச்சமாகி சந்திரன் 6ஆம் பாவகதிபதி இணைந்து சுக்கிரனும் கெட்டு, அப்ப என்ன ஆகுது? டோட்டலா கலஸ்திர காரகன் சுக்கிரன் அடி வாங்குறார், கலஸ்திர ஸ்தானாதிபதி சூரியனும் அடி வாங்குறார். அப்ப அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து கண்டிப்பா இருக்குது. எதன் வழியாக வருது? அப்பாவின் வீடின் வழியாக வருது. கும்பலகணத்துக்கு 9வது பாவகம் துலாம். அந்த வீட்டுல இந்த கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா அப்பாவின் வழியாக திருமணத்துல ஒரு ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இஷ்யூ கொடுக்கும். அல்லது திருமணத்தின் மூலமாக அப்பாவுக்கு ஒரு தொந்தரவுகள் கண்டிப்பா கொடுக்கும். சொல்ல முடியும். சரிங்களா? விசால் செல்லதுரை, நான் டீப்பா சொல்லிட்டேன். நன்றி.